அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய காலை வணக்கங்கள். ராகங்கள் 16 உருவான வரலாறு அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பைரவி ராகம். பைரவி இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பைரவி ராகத்தில் நிறைய பாடல்கள் கர்நாடிக்கில் இருக்குது, சினிமாவிலையும் சில பாடல்கள் வந்திருக்கு. அதில் சில பாடல்களை நான் இன்றைக்கி சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பாடல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல் பைரவி ராகம். பைரவின்றது வந்து 20வது மேளகர்த்தா ராகமாகிய வேத என்று அழைக்கப்படும் 4வது சக்கரத்தின் 2வது மேளமாகிய நடன பைரவியினுடைய ஜன்னிய ராகம். இது வந்து ஒரு பழமையான ராகம். பண்டை தமிழிசை பெண்களில் இந்த ராகம் கௌசிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அம்பாளின் பெயர் கொண்ட இந்த ராகம் தெய்வீகமான ராகம். கச்சேரிகளில் கூட விநாயகர் பாடலில் முதல்ல பாடிட்ட பிறகு அம்பாளோட கிருத்தீஸ்லாம் நிறைய வரும், அதெல்லாம் பாடுவாங்க. முக்கால்வாசி இந்த பைரவி ராகத்தில் தியாகராஜ கீர்த்தனைகள் தான் நிறைய இருக்குது. அவர் தான் நிறைய பாடல்கள் இதில் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் தீட்சிதர் கிருத்தி நிறைய இருக்குது. சியாமா சாஸ்திரி இவங்கெல்லாம் வந்து இந்த பைரவியில் கர்நாடிக்கில் வந்து ரொம்ப நிறைய பாடல்கள் இது பண்ணி கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்சதை யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே, யாரோ இவர் யாரோ டி.கே. பட்டம்மா பாடுவாங்க. இது ரொம்ப அழகான ஒரு பாடல். இது வந்து நம்ம பைரவி ராகத்தில் அமைஞ்சிருக்கிறவர் கர்நாடிக்லேருந்து 2 லைன். அப்புறம் சியாமா சாஸ்திரி வந்து அம்ப காமாட்சி அப்புறம் கஞ்சி காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங், அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் நிறைய அதாவது அந்த கர்நாடிக்கில் கற்றுக்கிட்டவங்க நிறைய அழகாக பாடுவாங்க. அந்த அளவுக்கு பாடக்கூடிய வல்லமை அவ்வளோவா இல்லை, ஓரளவுக்கு. அதனால தான் அந்த பாடல்களை மட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சியாம கிருஷ்ண சோதரி கௌரி அம்ப சியாம கிருஷ்ண சோதரி கௌரி அம்ப காமாட்சி கஞ்சி காமாட்சி அம்ப காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீர்த்தனை வரும். இது வந்து சியாமா சாஸ்திரிகள் இயற்றினது. அடுத்தது எப்பவும் போல் திரையிசைக்கு போகிறோம். திரையிசைன்னு எடுத்துக்கிட்டேன்னா இதில் பைரவியில் வந்து நிறைய அவ்வளோவா பாடல்கள் நிறைய வரலை. 1964 அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அந்த அருணகிரிநாதர் வந்து டி.எம். சௌந்தரராஜன் நடிச்சிருப்பாங்க. நீங்கள் அதில் முத்தை திரு பத்தி திரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த படமே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, நிறைய பாடல்கள் இருக்கும். இது வந்து 1964 வந்த பாடல். டிஎம்எஸ் அப்புறம் சாரதா, பி.எஸ். சரோஜா போன்ற நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. பாடல் வந்து டிஎம்எஸும் ஜானகியும் பாடியிருப்பாங்க. டி.எம். சௌந்தரராஜன் வந்து ஒரு கோவிலில் பாடிட்டுருப்பார், ஆட வேண்டும் மயில் என்பது. அப்போது கோவிலில் ஒரு டான்ஸ் நடந்துகிட்ருக்கோம். லக்ஷ்மி ராஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் இருப்பாங்க. அவங்க உடனே இந்த பாடலை கேட்டு தானே வலியை வந்து அவர் எதிர்க்க அந்த நடனத்தை ஆடுவாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து பாடுறாப்பில் சினிமாவில் வரும். அதுதான் அந்த பாடல் தான் நம்ம இன்னைக்கு முதல் பாடலாக தேர்ந்தெடுத்திருக்கோம். என்ன பாடல்? ஆட வேண்டும் மயிலே நான் ஆட வேண்டும் மயிலே அழகோடு விளையாட முருகோடு நான் சேர்ந்து ஆட வேண்டும் மயிலே அழகோடு விளையாட முருகோடு நான் சேர்ந்து ஆட வேண்டும் மயிலே சிறுநகையும் சிங்கார நடையழகும் கருங்குழலும் காணாத பேரழகும் சிறுநடையும் சிங்கார நடையழகும் கருங்குழலும் காணாத பேரழகும் விரிமார்பும் வித்தான சொல்லழகும் விரிமார்பும் வித்தான சொல்லழகும் முழுமதியும் முத்தார பல்லழகும் முழுமதியும் முத்தார பல்லழகும் கவிதை சுரக்கும் கனி
மொழி சிறக்கும் கவிதை சுரக்கும் கனி மொழி சுரக்கும் கருணை பிறக்கும் தனி உடல் துடிக்கும் கருணை பிறக்கும் தனி உடல் அமைப்பும் கண்டதும் மனமெல்லாம் அழகிலே மலர்ந்துடல் சுகம் பெற குலவிடும் ஜோதியை வீசிடும் நாதனுடன் தாம் தீம் தகிட தகிடவென தாம் தீம் தகிட தகிடவென நான் ஆட வேண்டும் வயலே அழகோடு விளையாட முருகோடு நான் சேர்ந்து ஆட வேண்டும் மயிலே. டிஎம்எஸும் எஸ்டானிக் அம்மாவும் பாடியிருப்பாங்க. இதுக்கு மியூசிக் டி ராமநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 1964 வந்த இந்த படம் இந்த பாடல் எழுதுனது கிருஷ்ணசுவாமி எல்ஆர் கிருஷ்ணசுவாமின்னு ஒருத்தர் அப்படி தான் எழுதியிருக்காரு. மேலும் மேலும் நிறைய பாடல்கள் இன்றைக்கி கூட அருணகிரிநாதரோட சரித்திரம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் கதையும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். சரி, அடுத்தது இந்த பைரவியில் அமைஞ்ச இன்னொரு பெரிய புகழ்பெற்ற பாடல், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சமான பாடல். என்ன பாடல்? ஜேசுதாஸ் பாடியிருப்பார், சுவாமி ஐயப்பன் படத்தில். சார் என்ன சார் சாங்? திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, அன்பு திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, உலகினை பாய்போல் உண்டவன் நீயே ஸ்ரீமன்னாராயணா, அன்று உரலுடன் நடந்த கண்ணனும் நீயே ஸ்ரீமன்னாராயணா, இரணியன் நகந்தை அழித்தவன் நீயே ஸ்ரீமன்னாராயணா, அன்று இந்திரவில்லை முறித்தவன் நீயே ஸ்ரீமன்னாராயணா, திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, அன்று திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா, திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன்னாராயணா. இந்த பாடலில் அப்படியே இரண்டின வதம் பண்ணுறது, மகிழ்ச்சி எல்லாமே சேர்ந்து அழகாக வரும். இது ஆர் தேவராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இது சுவாமி ஐயப்பன் அப்படிங்கிற படத்தில் இந்த பாடல்கள் வரும். இது கண்ணதாசன் தான் இதுக்கும் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. 1965 இந்த சுவாமி ஐயப்பன் வந்திருக்கு. நிறைய இதுலேயும் அழகழகான சாங்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது அகத்தியர் அப்படின்னு ஒன்றே உங்களுக்கு சீர்காழி கோவிந்தராஜன், ஆர்எஸ் மனோகர் ஞாபகம் வரும். அதில் ஒரு பெரிய சாங் ஒன்று வரும். இலங்கேஸ்வரனாக இருப்பார் இவர் ஆர்எஸ் மனோகர். அவர் அகத்தியர் ஒரு பாடல்களை வெற்றி அடைகிறாப்பில் ஒரு சாங் இருக்கும். ராவணன் சிவபக்தன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அகத்தியருக்கு அவருக்கும் ஒரு பாட்டு போட்டி மாதிரி இருக்கும். குன்னக்குடி வைத்தியநாதன் சாரோட மியூசிக்கில் இந்த படம், ஏபி நாகராஜன் சாரோட படம், இன்றைக்கும் என்றைக்குமே எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு படம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை போன்ற நிறைய சாங்ஸ் இதில் இருக்கும். குன்னக்குடியோட குட் கம்போசிங்கில் இந்த பாட்டெல்லாம் ரொம்ப இன்றைக்கும் விரும்பி கேட்குற லெவலில் இருக்கும். அதில் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் உங்களுக்கு பைரவி ராகத்தில் வரும். வென்றிடுவேன் உன்னை வென்றிடுவேன் அந்த பைரவி துணைவன் பாதம் பணிந்து உன்னை வென்றிடுவேன் உன்னை வென்றிடுவேன் வென்றிடுவேன் உன்னை வென்றிடுவேன் அந்த பைரவி துணைவன் பாதம் பணிந்து உன்னை வென்றிடுவேன்
விண்ணையும் விண்ணையும் பண்ணையும் தந்தவன் என்னையும் உன்னையும் பாடிட வைத்திடுவான். வென்றிடுவேன் பைரவி துணைவன் பாதம் பணிந்து உன்னை வென்றிடுவேன். அவருடனே வென்றிடுவேன் நாதத்தால் வென்றிடுவேன் அப்படின்னு டிஎம்எஸ் பாடுவார். இதில் வந்து எல்லா ராகமும் இந்த பாடல் ஒவ்வொரு சரணமும் ஒவ்வொரு ராகம் வரும். அதில் வந்து இந்த பைரவி, அடுத்தது காம்போதி, தோடி எல்லாமே வரும். ரொம்ப அழகான குட் கம்போசிஷன், அழகான பாடல். 2 பேரும் டிஎம்எஸும் சீர்காழியும் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. இது வந்து ஒரு பைரவியில் அமைஞ்ச ராகம். இந்த ஒரு போர்ஷன் மட்டும். அடுத்தது இது வந்து இந்த பைரவியில் நீங்கள் சொன்னாப்பில் இப்போல்லாம் எதுவும் வரதில்லை. ஆனால் உங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது, இதை நம்ம அபூர்வ ராகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், நம்ம பாலச்சந்தர் சாரோட படம். அபூர்வ ராகங்களை பற்றி தெரியாதா சார்னு கேட்குறீங்களான்னு. அதில் ஸ்ரீவித்யா, கமலஹாசன் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஒரு பெரிய சாங் ஒன்று இருக்கும், ஜேசுதாஸ் பாடியிருப்பார். அதிசய ராகம், அபூர்வ ராகம்னு சொல்லிட்டு கேள்வி நாயகின்னு ஒரு சாங்ஸ் இருக்கும். எல்லாமே எம்எஸ்வி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அதுதான் நான் சொன்னேனே, பாலச்சந்தர் இது எம்எஸ்வி, கண்ணதாசன் இந்த கூட்டணிலாம் எதுவுமே சோட போகாது. இன்றைக்கும் அந்த பாடல்கள்லாம் நம்மளோட இதில் இருக்கும். இதில் வந்த 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல் சாங்ஸ் தான் உங்களுக்கு வாணிஜ்யராம் அம்மாவுக்கு நேஷ்னல் அவார்டை கொடுத்தது. இதில் என்ன பாடல், அதாவது பைரவியினோட ஒரு போர்ஷன், அதாவது என்ன சார் ஒரு போர்ஷன்? ஆமாம், இப்போ ஒரு பாடல்களில் வந்து ஒரு போர்ஷன் மட்டும் ஒரு பைரவி வரும். பக்கா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா இந்த ஒரு ஸ்டான்ஸாக மட்டும்தான் இதில் வரும். உங்களுக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்கும். அதை மட்டும் நான் பாடுறேன். ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. முகம் மட்டும் பார்த்தால் நிலவில் எதிரொலி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி. அதிசய ராகம், ஆனந்தராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம். இந்த அபூர்வ ராகங்களில் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் பைரவி ராகத்தில் அமைஞ்சிருக்கிறது. சரி, இன்னைக்கு சில பாடல்கள் பைரவி ராகத்தில் அமைஞ்சிருக்கிறத பற்றி நம்ம நிறைய பார்த்தோம். நம்ம அடுத்த எபிசோடில் வேற இன்னொரு ராகத்தை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அது வரையில் உங்கள் அனைவர்கிட்டேருந்து விடைபெற்றுக்கிறது உங்கள் அன்பிற்கினிய ரமணா ரவி.